ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த கிளாஸில் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 4க்கான டெஸ்ட் கொஷின்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து ஒரு 50 கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். பெருமநாட்டு படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஸோ பெருமநாட்டு படை அப்படிங்கிறது சங்க நூல்களில் ஒன்று இல்லைங்களா? ஸோ அதோட பாட்டுடை தலைவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன், ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் இது, ஓகேங்களா? ஸோ அது என்னதுங்க? அகநானூறு. இது வந்து 8 தொகை சங்க நூல்களான 8 தொகையில் ஒன்று, ஓகேவா? சரி, அடுத்தது கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? அப்போ கலித்தொகையில் இருக்கக்கூடிய மருதத்திணையில் இருக்க 35 பாடல்களையும் பாடினவர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மருதன் இளநாகனார். ஸோ மருதத்திணை பாட வல்லவர் அப்படிங்கிறனால தான் இவரை மருதன் இளநாகனார்னு அழைக்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது 4வது கேள்வி. சொல்லும் பொருளுமா பொருத்தணும். நெகிழி, உரு, எள், போலு. நெகிழி அப்படிங்கிறது என்னதுங்க? தீச்சுடர். உரு அப்படிங்கிறது அழகு. எள் அப்படிங்கிறது என்னது? பகல். போல பிளக்க. அப்போ ஆப்ஷன் எப்படி வரும்? 4, 1, 2, 3. அப்போ 4, 1, 2, 3ங்கிறது ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு வரும், ஓகேவா? அடுத்தது முன்னீர் வழக்கம் என்ற கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல். ஸோ முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறத கடற்பயணத்தை குறிப்பிடக்கூடிய நூல் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம். இதுவுமே நமக்கு ஒரு ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா? சரி, அடுத்தது 6வது கேள்வி. உலக கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என குறிப்பிடும் நூல் எது? ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ் நடத்தும் போதே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த உலகு அப்படிங்கிறத வச்சு வந்து நமக்கு 2 வரிகள் வந்து வரும், ஓகேங்களா? உருகெழு வங்கம், வங்கம்ங்கிறதையும் வச்சு நமக்கு வரும் இல்லையா? ஸோ அதில் உரு அப்படின்னு சொல்லிட்டு ஊ அப்படிங்கிறது வந்து என்னதுங்க? ஸோ வந்து உயிரெழுத்து. அப்போ அந்த உயிரெழுத்தை வச்சு பேஸ் பண்ணதான் ஆன்சராக வந்து இருக்கும். அப்போ அகநானூறு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ ஊங்கிறது உயிரெழுத்து, ஆங்கிறதும் உயிரெழுத்து. இதை வச்சு பேஸ் பண்ணி நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அகநானூறு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேவா? அடுத்தது பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என குறிப்பிடும் நூல் எது? ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பட்டினப்பாலை, ஓகேவா? அடுத்தது பொருந்தாததை கண்டறிக. தோணி, ஓடம், நாவாய், ஆழி அப்படின்னு இருக்கா? ஸோ இதில் பொருந்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழி. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மிதக்கக்கூடியது, ஓகேங்களா? தோணி, ஓடம், நாவாய் இது எல்லாமே வந்து கப்பல் இல்லாட்டி சின்ன அந்த தோணி, சின்ன தோணி, ஓடம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? பெருசாக இருக்கக்கூடியது தான் கப்பல், அது நாவாய். சின்ன நீர்நிலைகளை கடக்க பயன்படக்கூடியது அந்த தோணி, ஓடம். இது பெரிய நீர்நிலையை வந்து கடக்க பயன்படக்கூடியது. ஆனால் ஆழிங்கிறது வந்து என்னது? கடல், சரியா? தண்ணி, கடல். அப்போது இதுக்கும் அந்த கடக்க பயன்படக்கூடியதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் ஆழிங்கிறது வந்து பொருந்தாதது. அடுத்தது 9வது கேள்வி. கீழுள்ளவற்றுள் பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது எது? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ களம் அப்படிங்கிறது பெருசு, கப்பல், ஓகேவா? பெரிய நீர்நிலையை கடக்க பயன்படக்கூடியது களம். ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்தது பொருந்தாததை குறிப்பிடுக. மீகாமன், நீகான், கம்மியர், மாலுமி. இதில் பொருந்தாதது கம்மியர். இவங்களாம் வந்து கப்பலை ஓட்டுறவங்க, இவங்க கப்பலை கட்டுறவங்க, சரியா? அப்போ கம்மியர் அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தாதது. ஸோ கம்மியரை பற்றி வந்து மணிமேகலையில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஓகே. அடுத்தது தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வாக்கர். அடுத்தது 12வது கேள்வி. தவறான இணையை கண்டறிக. கப்பலின் அடிமரம் எறா, கப்பலின் குறுக்கு மரம் பருமல், கப்பலை செலுத்தவும் திருப்பவும் உதவுவது சமுக்கு, கப்பலை நிறுத்தி வைக்க உதவுவது நங்கூரம். இதில் பொருந்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பலை செலுத்தவும் திருப்பவும் உதவுவது சமுக்கு கிடையாது, சரிங்களா? ஸோ அது என்ன தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இங்கே தவறானது. அடுத்து 13வது கொஸ்டின். காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு, ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்தது கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளை என்னென்னு அழைச்சாங்க அப்படின்னா தொகுதி அப்படின்னு வந்து அழைச்சாங்க, ஓகேங்களா? என்னென்னு அழைத்தாங்க? மர ஆணிகளை தொகுதி அப்படின்னு வந்து அழைத்ததுண்டு. அடுத்தது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். ஸோ இலைத்துட்டு இருக்க மரத்தில் உருவங்கள் மேலாம் காணப்படும் சொல்லிட்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதை வந்து கண்ணடைன்னு வந்து குறிப்பிடுவாங்க. அடுத்தது அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் வந்து புகழப்படக்கூடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஜூல்ஸ் வெர்ன்.
அடுத்தது தவறானதை கண்டுபிடி. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிச்சொல் சக்கரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இயற்சொல் கடல்ங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான், சொல்லும் போதே நமக்கு புரியக்கூடியது. திசைச்சொல்னா ரயில்ங்கிறது வந்து வேறு பக்கம் இருந்து நம்ம இப்போ வழங்கிட்டு இருக்குது. வடசொல் கமலம்ங்கிறது வந்து சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது. அப்போது திரிச்சொல் சக்கரம்ங்கிறது வந்து படித்தவங்களுக்கு அதாவது திரிசொல்ங்கிறது படித்தவங்களுக்கு மட்டும் தான் புரியும். ஆனால் சக்கரம்ங்கிறது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் இல்லையா. அப்போ திரிசொல் சக்கரம்ங்கிறது நமக்கு பொருந்தாதது. வேயா மாடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தினால் பூசப்படுவது. ஓகேவா. அடுத்தது உறவு நீர் அழுவம். இத்தொடரில் அடிகோடிட்ட பொருள் சொல்லின் பொருள். அழுவம் இதுக்கு கீழே தான் அடிகோடு வந்து இருந்திருக்கணும். அப்போ இதோட பொருள் வந்து என்னதுங்க, கடல். ஓகேவா. சரி, அடுத்தது 20வது கொஸ்டின். கடலில் துறை அறியாமல் கலங்குவன. என்னது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மரக்கலங்கள். ஓகேவா. அடுத்து 21வது கேள்வி. தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்ன அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மதலை. ஓகேங்களா, மதலையோட பொருள் தான் என்னது? தூண். ஓகேங்களா. சரி, அடுத்தது இயற்கை வங்குல் ஆட்ட அடிகோடிட்ட சொல்லின் பொருள். இங்கே வந்து வங்குல் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் அடிகோடு வந்து வந்திருக்கிறோம். அப்போ வங்குல்ங்கிறது என்னது? காற்று. சரி, அடுத்தது மக்கள் டாஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். எதில் ஏறி போனாங்க? வங்கத்தில். ஓகேங்களா, கப்பலில் ஏறி தான் வந்து வெளிநாடுகளுக்கு போனாங்க இல்லைங்களா. சரி, அடுத்தது புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை வந்து சொல்லுதுங்க? கடல். கடல்லேருந்து என்ன நாற்றம் வருதான்? புலால் நாற்றம் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சரியா, எந்த நூல் சொல்லுது அகநானூறு சொல்லுதுங்கிறது இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அடுத்தது பெருங்கடல். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா, அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின். பெருங்கடல் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பெருமை கூட்டல் கடல். இந்த இன்று கூட்டல் ஆகி கூட நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இன்று கூட்டல் ஆகிங்கிறது இன்றாகி அப்படின்னு வந்து வரும் இல்லைங்களா. ஸோ இது வந்து எப்படி வரும்? இன்றாகி. ஆப்ஷன் சியில் இருக்கிற மாதிரி நமக்கு வரும். அடுத்தது எதுகை இடம்பெறாத இணை. எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும். இங்கே பாருங்கள், இரண்டாவது எழுத்து இங்கு, இங்கேயும் இங்கே, இங்கே சை, இங்கேயும் சை. ஓகே, இங்கே லா, இங்கேயும் லா. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ரா வந்திருக்கு, இங்கே யா வந்திருக்கு. அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றை வராதது ஆப்ஷன் ஏல தான் நமக்கு ஒன்றை வரலை. ஓகேங்களா. அப்போ எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை. ஓகேவா. அடுத்தது தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. சிறிய நீர்நிலைகள்ங்கிறது என்னதுங்க? இந்த களம், வங்கம், நாவா எல்லாமே பெரிய கப்பல்கள். அப்போ பெரிய நீர்நிலைக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்போ சிறிய நீர்நிலைகள்னால் இந்த ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஓடம். ஓகேவா. அடுத்தது 29வது கொஸ்டின். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. இது ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. முன்னீர் வழக்கத்தை பற்றி கூறுனது தொல்காப்பியம்னு பார்த்தோம். இங்கே அப்படியே திருப்பி போட்டு தொல்காப்பியம் கடற்பயணத்தை என்னன்னு சொல்லுது? முன்னீர் வழக்கம்னு சொல்லுது. இதுவுமே வந்து ரிப்பீட்டடான ப்ரீவியஸாக கொஸ்டின். ஓகேவா. அடுத்தது கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக அந்த தவறான இணையில் கேட்டது நமக்கு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ ஆப்ஷன் ஏல வரக்கூடிய சுக்கான். ஓகேவா. அங்கே வந்து தவறான இணையில் சமுக்குன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ சமுக்கு வராது, என்ன வரும்? சுக்கான். அடுத்தது எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் வந்து என்னதுங்க? இயற்சொல். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இயற்சொல். ஸோ படித்தவங்களுக்கு மட்டும் புரியக்கூடியது தான் திரிச்சொல். எல்லாருக்கும் எளிதில் விளங்கக்கூடியது வந்து என்னது? இயற்சொல். ஓகேவா. சரி, அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய திரிசொல். ஓகேவா. இப்போ இதழ், அதாவது இந்த இதழ் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 4 இதழை குறிப்பிடலாம், நம்மளோட உதடுகளை குறிப்பிடலாம், பூவோட இதழ்களை குறிப்பிடலாம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு சொல், அதாவது ஒரே ஒரு சொல்லிருந்து பல பொருள் வந்து கிடைக்குது இல்லையா, அதுதான் என்னது? திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஓகேங்களா. சரி, அடுத்தது ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா கண்ணனார். சரிங்களா. உரித்திரங்கண்ணனார் இருக்கார் இல்லையா, அவர் தான் சங்ககால புலவர். அடுத்தது பெருமநாற்று படை டாஸ் நூல்களுள் ஒன்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. சரியா. அடுத்தது 10 பாட்டு நூல்கள் எத்தனை வகைப்படும்? அது கொஸ்டின்லேயே ஆன்சரும் இருக்குது பாருங்கள். 10 வகையில் வந்து இருக்கு. அதாவது உள்ள எத்தனை நூல்கள் இருக்குன்னா 10 நூல்கள் இருக்குது. அதே போல் 8 தொகை இல்லைன்னா அதுலேயே ஆன்சரும் இருக்குது 8. ஓகேங்களா. சரி, அடுத்தது வள்ளலிடம் பரிசு பெற வழிகாட்டுதல் டாஸ் இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை. அதாவது ஆற்றுப்படைனா என்னென்னா, ஒரு புலவர் வந்து போய் ஒருத்தர்கிட்ட பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வராருனா பின்னாடி வரக்கூடிய மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போது அவங்கக்கிட்ட பேசு, பாட்டு பாடு, உனக்கு வந்து பரிசுகள் கிடைக்கும்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறது தான் வந்து ஆற்றுப்படை இலக்கியங்கள்னு வந்து குறிக்கப்படுது. அதான் வள்ளலிடம் பரிசு பெற வழிகாட்டுதல் ஆற்றுப்படை இலக்கியம். சரியா. அடுத்தது
மதுரை காஞ்சி மற்றும் கலித்தொகை 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 10 பாட்டு சங்க இலக்கியம் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கூற்று 2 மட்டும்தான் சரி. ஏன்னா மதுரை காஞ்சி வந்து 10 பாட்டு தான், ஆனால் கலித்தொகை வந்து 8 தொகை நூல் தானே. அப்போது இது ரெண்டுமே வந்து 10 பாட்டு கிடையாது. அதனால் கூற்று 1ங்கிறது நமக்கு தவறாயிடுது. கூற்று 2 மட்டும் தான் நமக்கு சரியானது. அடுத்தது பொறுத்துக. வங்கம், நீகான், எள், மாட ஒள்ளெரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 2413. வங்கம்னா கப்பல், நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், எல் அப்படிங்கிறது பகல், மாட உள்ளரிங்கிறது கலங்கரை விளக்கம். அப்போ 2413ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது கூற்று கேள்விகள். 8 தொகையில் நெடுநல் வாடை பொருந்தாது. அடுத்தது புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது நெடுந்தொகை. ஸோ இப்போ 8 தொகையில் நெடுநல் வாடை வராது, ஏன்னா அது 10 பாட்டு. அப்போ இது கூற்று 1 சரிதான். இது வந்து பார்த்திங்கன்னா நெடுந்தொகைங்கிறது அகநானூறு. அகநானூரோட இன்னொரு பேர் தான் என்னது? நெடுந்தொகை. அதில் 400 பாடல்கள் தான் இருக்குது. அப்போ கூற்று 2ம் சரி. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கூற்று 1, 2 அதாவது 2மே சரியானது தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது திவாகரம் என்னும் நிகண்ட நூலில் கப்பலின் பெயர்கள் உள்ளன. ஸோ என்ன திவாகரம் அப்படிங்கிறது திவாகரம், சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நூலில் தான் வந்து கப்பலோட பெயர்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது களஞ்சை கம்மியர் வருகன கூயி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். கம்மியர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நூல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்தது 44வது கேள்வி. கலித்தோணியால் கரை சேர்க்கந்து என்ற வரிகள் எந்த நூலை சார்ந்தவை? ஸோ இதோட ஆன்சர் புறநானூறு. ஓகேங்களா? சரி, அடுத்தது இலக்கிய வகையில் சொற்கள் டேஸ் வகைப்படும். ஸோ இலக்கிய வகையில் 4 வகைப்படும். இலக்கண வகையிலுமே சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும்? 4 வகை தான் படும். இலக்கண வகையாக இருந்தாலும் சரி, இலக்கிய வகையாக இருந்தாலும் சரி, 4 வகை தான் வரும். சரிங்களா? அடுத்தது காலம் எத்தனை வகை? காலம்ங்கிறது எத்தனை வகைங்க? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 3 வகைகள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கு இல்லைங்களா? அதுதான். அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஓஷன், செயிலர், ஸ்டார்ம், ஆங்கர். ஸோ ஓஷன் அப்படிங்கிறது என்னதுங்க? பெருங்கடல். ஓகே, இது வந்து சரியான இணை தானே. அப்போ ஓஷன்கிறது வந்து பெருங்கடல். கரெக்டு தான். ஸோ மற்ற 3மே தவறாக தான் பொருந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1 அதுதான் வந்து சரியானது. சரிங்களா? அடுத்தது 48. நடந்தான் என்பதன் வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட. இது வந்து பல தடவை ரிப்பீட். உங்களால் எவ்வளோ தடவை ரிப்பீட்டட் போட முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் ரிப்பீட்டட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது கப்பல். இதில் வந்து பொருந்தாத திரிசொல் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழுவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பொருந்தாதது. ஏன்னா அழுவம்ங்கிறது வந்து கடல். அப்போ வங்கம், அம்பி, நாவாய் இது 3மே எதை குறிக்குது? கப்பலை வந்து குறிக்குது. அழுவம்ங்கிறது வந்து கடலை குறிக்கக்கூடியது. அப்போ டி வந்து தவறானது. அடுத்தது வட சொற்களை டேஸ் வகையாக பிரிப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 2 தற்சமம், தற்பவம், அந்த 2 இருக்குது இல்லைங்களா? அதுதான் வந்து வட சொற்களை வந்து 2 வகையாக பிரிக்கக்கூடியது. ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.